தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்கும் அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. விநியோகிக்கப்பட்ட 6,40,84,624 கணக்கீட்டு படிவங்களில் செவ்வாய்க்கிழமை வரை 6,38,25,877 படிவங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன. லட்சத்தீவு, மத்திய பிரதேசத்தில் 100%, அந்தமான் நிக்கோபாரில் 99.9%, சத்தீஸ்கர் 99.96%, புதுச்சேரியில் 99.96%, குஜராத்தில் 99.94%, கோவாவில் 99.93%, மேற்கு வங்கத்தில் 99.75%, ராஜஸ்தானில் 99.59%, உத்தரப்பிரதேசத்தில் 98.14%, கேரளத்தில் 98.4% கணக்கிட்டு படிவங்கள் நேற்று வரை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய SIR பணிகளில் 68,470 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 6,41,14,587 வாக்காளர்களில் இதுவரை 6,40,59,971 பேருக்கு கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் டிசம்பர் 9ஆம் தேதி வரை பூர்த்தி செய்த படிவங்கள், முகவரி மாற்றம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவுகள் உள்ளவர்கள், உயிரிழந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் உட்பட 6,38,25,877 படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், மீதி 2,88,710 படிவங்களை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படிவங்களை விரைந்து சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வரும் 11ஆம் தேதியுடன் படிவங்களை சமர்ப்பிக்கும் அவகாசம் முடிவெடுக்கவுள்ளன. முந்தைய முகவரியில் இல்லாதவர்கள், வாக்காளர் பட்டியல் ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவு உள்ளவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், உயிரிழந்தவர்கள் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 14ஆம் தேதி வெளியிடப்படும். அதில் பெயர் விட்டவர்கள் புதிதாக தங்களை சேர்த்துக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.